ஏன்னா பணங்கள் அனைத்தும் இப்பொழுதே கோபுர கலசங்கள் கோபுரங்களில் பதுக்கப்படுவதாக செய்தி தெரியுமா? அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போடுறாங்க. கோவில் கோபுரத்தில் வந்து தானிய குருதுன்னு ஒன்று இருக்கும், தெரியுமா தெரியாதா? நீங்கள் அஜித்குமார் படுகொலையே அதன் மூலமாக நடந்தது என்று இப்போது தான் நம்மளுக்கு செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க பணத்தை அடுக்கிற போது அவன் பார்த்துட்டான், அதனால தான் அவனை கொலை பண்ணது. அவன் சேர்ந்திருந்ததுக்காக அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோபுரங்களில் தானிய குருதுகள் என்று ஒன்று இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? உள்ள தானியங்களை போட்டு மூட்டை மூட்டையாக அடைஞ்சு வைப்பாங்க. அது எதுக்குன்னா பஞ்சகாலம் வருகிற போது கோவில் கோபுரங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கப்படுகிற உணவுக்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தானியங்களை வெளியில் எடுக்கணும். அதுதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம். இப்போ தானியம்லாம் அங்கே இல்லை, பணங்கள் தான் இருக்குது. இதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயமே ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது இதுவே தாவேக்காக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்ல. அங்கே அதனால் நாங்கள் இப்போ சொல்லிட்டோம்ல, கோபுரத்தில் பணம் இருக்குது எடுங்கிறாங்க. எங்கள் தொண்டர்கள் விடவே மாட்டாங்க. கிராமங்கள் தோறும் ஆழமாக பரவி இருக்கிறார்கள். கருவேலங்காட்டுக்குள் இருக்கிற கருப்பு மனிதன் கூட இன்றைக்கு களமாடுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார் என்றால்